குக் வித் கோமாளில ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த மணிமேகலை அந்த ஷோவை விட்டு விலகினது சோஷியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ஆங்கரிங் பண்ணும்போது விஜய் பிரியங்காவோட தலையீடு அதிகமா இருக்கணும், நேரடியா பேசியும் இந்த பிரச்சனை சரியாகாததுனால செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு என்னால அந்த ஷோவை தொடர முடியாது, அதனால நான் குக் வித் கோமாளியை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு மணிமேகலை ஃபீமேல் ஆங்கர்னு மென்ஷன் பண்ணி மறைமுகமா விஜய் பிரியங்கா மேல குற்றம் சாட்டி இருந்தாங்க. ஆனா இது தொடர்பா விஜய் பிரியங்கா இப்ப வரைக்குமே எதுவும் ரிப்ளை பண்ணாம இருக்காங்க. பிரியங்கா மேல மக்களுமே அதிருப்தியில இருக்காங்க. விஜய் பிரியங்கா எப்போதுமே இப்படிதான், விஜய் டிவிலேயே இவங்களால நிறைய ஆங்கர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க, இவங்க மட்டும் தான் ஆங்கரிங் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னு பிரியங்கா மேல இப்போ விமர்சனம் வர தொடங்கி இருக்கு. அந்த வகையில விஜய் டிவில ஆங்கரிங் பண்ணிட்டு வந்த பாவனா விஜய் பிரியங்காவை மறைமுகமா தாக்கி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வைரல் ஆச்சு. அந்த நியூஸ்ல பாவனா என்ன சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் விஜய் டிவில புது ஆங்கர்ஸ் வர வரைக்கும் நல்லா தான் ஷோ பண்ணிட்டு இருந்தேன், அவங்க வந்ததுக்கு அப்புறம் விஜய் டிவி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிட்டாங்க, என்னோட ஆங்கரிங் கனவியை தகர்த்துட்டாங்க, என்ன வேற எங்கேயாச்சும் போய் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி பாவனா விஜய் பிரியங்கா என்னோட ஆங்கரிங் கனவியை தகர்த்துட்டாங்கன்னு சொன்னதா ஒரு நியூஸ் பரவ தொடங்குச்சு. பலருமே இது உண்மையா பொய்யான்னு குழம்பி போயிருந்தாங்க. இந்த நிலையில இத பத்தி விஜய் பாவனாவே விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் உண்மையே இல்ல, நான் இப்படியெல்லாம் எங்கேயுமே சொன்னதில்ல, நான் ஒரு இன்டர்வியூல இப்படி சொன்னேன்னு சொல்றீங்களே, அந்த வீடியோ ஆதாரம் காமிங்க, அதுக்கப்புறம் இத பத்தி பேசுவோம். நான் சூப்பர் சிங்கர் விட்டு போனதுக்கு காரணம் மத்த ஃபீல்டுல என்னோட கனவை நினைவாக்க தான், என்னோட எல்லைகளை விரிவுபடுத்தவும், அதுக்கப்புறம் மும்பைல ஒர்க் பண்ண காரணம் அங்கதான் நானும் என்னோட ஹஸ்பண்டும் வாழ்றோம். இதுல இன்னும் அருவருப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிக்கலை ஒரு பெண் தான் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நியூஸை எப்படி இப்படி உங்களால பொய்யா உருவாக்க முடியுது, உங்களை நினைச்சு வெக்கப்படுறேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு விஜய் பாவனா சொல்லியிருக்காங்க. விஜய் பாவனாவோட இந்த ட்வீட் மூலமா இவங்க அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவே கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் நான் அப்படி பேசியிருக்கிற இன்டர்வியூ ஆதாரத்தை காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மணிமேகலை விஜய் பிரியங்கா பிரச்சனை வந்ததுல இருந்தே இந்த மாதிரி நிறைய செய்திகளும் வெளியாக தொடங்கி இருக்கு. அந்த வகையில மணிமேகலையும் பிரியங்காவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு எடிட் பண்ணப்பட்ட ஒரு பொய்யான ஆடியோவும் வைரல் ஆச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி பொய்யான செய்திகள் வெளியாகாம இருக்கணும்னா பிரியங்காவே இதை பத்தி பேசினாதான் முடிவு வரும்னு பலருமே சொல்றாங்க. சோ பிரியங்கா தரப்புல இருந்து இந்த பிரச்சனைக்கு ஏதாவது விளக்கம் அளிக்கப்படுமா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.